Hey guys, thank you for joining with me. இன்னைக்கு நம்ம கஸ்டர்ட் அல்வா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதில்ல. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுகர் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸால் கஸ்டர்ட் பவுடர் 1/2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சுகர் 1 கிளாஸ், கஸ்டர்ட் 1/2 கிளாஸ் அந்த மாதிரி தான். இதில் வந்து முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கடாயில் நான் நெய் எடுத்துருக்கிறேன். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன். இப்போது நெய் நல்லா காஞ்செடுத்து அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டு நம்ம நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு நல்லா வதங்கிடுத்து அது மேலே சுகரும் கஸ்டர்ட் பவுடரும் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா வந்து ஒன்றா கலர்ற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போது இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து கலரும் லைட்டாக மாறிடுது. இதில் வந்து நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா நம்ம வந்து கரைச்சி விடணும். இதில் இருக்க சுகரும் கஸ்டர்ட் பவுடரும் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்செடுத்து இந்த மிக்சர் வந்து நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாம். மீடியம் வச்ச உடனே இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்செடுத்து இதுக்கப்புறமேட்டு நம்ம கையை விடாமல் வந்து இது கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து திக்காயிடும். ஸோ வந்து அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருப்போம். பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டியாகிடுது. அதனால கையை விடாமல் கலரிகிட்டே இருப்போம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கலரணுன்னா இது வந்து கொஞ்சம் அல்வா பதத்துக்கு நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஆகிடுது. ஆல்ரெடி நெய்யெல்லாம் வெளியில் வந்துடுது. நம்ம வந்து இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷமாக நான் கிளறிட்டு இருக்கேன். அல்வா பதத்துக்கு எல்லாம் ஒன்றா திரண்டு வந்துடுத்து. நெய் எல்லாமே வந்து நல்லா அதுக்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. ரொம்ப அதிகமாக வெளியில் தெரியல. அவ்வளோதான், நம்மளோட கஸ்டர்ட் அல்வா ரெடி ஆகிடுது. பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டாமல் ஒன்றா கலரி வந்தால் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நான் இந்த கரண்டி கிளாஸில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம அல்வாவை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை வந்து நம்ம சமமாக வந்து பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா பரப்பி விட்டாச்சு. இது ரொம்ப ப்ளைனாக தெரியுதுனால நான் டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் போடுறேன். இதை போட்டுட்டு வந்து நம்ம லைட்டாக வந்து ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து உள்ளார போயிடும். நம்ம எடுக்கும் போது கீழே உதிராமல் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுப்போம், அதெல்லாம் உள்ளார போகிற அளவுக்கு. இப்போ இது வந்து ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வந்து ஆறிடுது. ஆறினதுக்கப்புறம் இதை நான் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம கஸ்டர்ட் அல்வா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்து ரெடி ஆகிடுது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.